அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ ஓஏக்கு விட்டுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. உள்கூட்டல் இருக்கும், இதை வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. உள்ளிருக்கும். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும், ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், சரியான விடை தான் கேட்டிருக்காங்க. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இங்கே வந்து முகில்ன்றது தான் ஆன்சர். முகில் என்பது மேகம்னு சொல்லுவாங்க, அதனால் முகில் என்றது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், நேற்று ப்ளஸ் இரவு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேற்று இரவு. அடுத்து சரியான விடையை கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இயற்சொல். இயல்பாக பொருள் உணர்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அப்படின்னு சொல்கிறது தான் இயற்சொல். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், சரியான விடை கேட்டிருக்காங்க. எதிரொலித்து என்ற சொல்ல பிரித்து கேட்டிருக்காங்க. எதிர்கூட்டல் ஒலித்து, இதான் இதுக்கு நான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமான இணைப்பு சொல் எது? நாம் இணைய சொற்களை பேச வேண்டும், டேஷ் துன்பப்பட நேரும். இல்லை எனில், இல்லைன்னா நம்ம துன்பப்பட நேரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் சரியான விடை. சரியான விடையை தெரிக. நூலகத்தில் இருப்பவை டேஷ் ஆகும். நூலகத்தில் என்ன இருக்கும்? நூல்கள் தான் இருக்கும். அப்போ நூல்கள் தான் சரியான விடை. அடுத்து பிறகு, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். நீங்கள் சொல்லி பார்த்தாலே தெரியும். இது வந்து இதழ்களை குவிக்கிறோம். அப்போ இதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், குயில். இதுக்கான ஒளிமரபு கேட்டிருக்காங்க. சரியான ஒளிமரபு. அப்போ குயில் வந்து கூவும். அடுத்து பாருங்கள், உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். பிணினா இங்கே என்ன குறிக்குன்னா நோயை குறிக்கும். அப்போ பிணி இல்லாமல் வாழ்தல் தான் சரியான விடை இதுக்கு. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் டேஷ் தினமாக கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம், நவம்பர் 14. அடுத்து பாருங்கள், சரியான விடை கேட்டிருக்காங்க. பொங்கல் திருநாள் டேஷ் மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் தான் நம்ம கொண்டாடுறோம் பொங்கல் பண்டிகை முதல் நாள். அடுத்து பாருங்கள், ஏற்றுமதி எனும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ இறக்குமதி. இதுவும் சரியான விடை கேட்டிருக்காங்க. என் வீடு டேஷ் உள்ளது, அங்கே உள்ளது. சரியான விடை முக்கணிகளில் ஒன்று டேஷ் மா பலா வாழை. இங்கே வந்து மா கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தெரிவு செய்ய. பெண்களுக்கு நிகராக பாரதாசன் கூறுவது மயில சொல்லியிருப்பார். மயில் தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், 15வது கேள்வி. பின்வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று படித்தான். அடுத்து, செவ்வியந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர், தாயாக. நலம் எல்லாம் எனும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். பாருங்கள், கண்ணோடாது எனும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது, கண்ணோடாது. இதான் இதுக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், கனத்த மழை எனும் சொல்லின் பொருள் பெருமழை. இதான் இதுக்கான சரியான விடை. கலிங்க வீரர்களுடைய தோன்றிய உணர்வு வந்து அச்சம். அடுத்து பாருங்கள், வேற்றுமை உருவு டேஷ் வகைப்படும். வேற்றுமை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 8 சொல்லணும். வேற்றுமை உருவுன்னு கேட்டிருக்கிறதுனால அது 6 உருவுகள் இருக்கும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை. இது வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணனாலும் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது இனிப்பு சுவை உடையது? இந்த கொஷின் பாருங்கள், 6 சரியான விடையாக சொல்கிறாங்க, 8 சரியான விடையாக சொல்கிறாங்க. அப்ஜெக்ஷன் பண்ணி வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் எது சரியான விடைன்னு. நீங்கள் இதில் 2ல் எது போட்டிருந்தாலும் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் இனிப்பு சுவை உடையது தேன் வந்து இனிப்பு சுவை உடையது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் உருகிவிட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேதினி. 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை எனப்படும், விழி வேற்றுமை. கழுத்தில் சூடுவது தார் என்றால் இங்கே வந்து மாலைன்னு அர்த்தம். மாலை தான் தாருன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சரியான விடை. உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு. இரவு பகல் வந்து உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு. பின்வருவனவற்றில் மலையை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வெறுப்பு என்றால் மலைன்றது அர்த்தம். அடுத்து பாருங்கள், பொருந்தா ஓசையுடைய சொல். பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால். இது எல்லாமே ஆள் வருது. இது மட்டும் இல்லுன்னு வரும் பாருங்க, திரும்புகையில். அப்போ இதுதான் வித்தியாசமாக இருக்குது. அதுதான் வந்து பொருந்தாதது இதுதான். அப்போ சி, திரும்புகையில். அடுத்து பாருங்கள், பரிசு பெறும்போது நம்ம மனநிலை டேஷாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், நண்பர்களுடன் டேஷ் விளையாடு, ஒருமித்து விளையாடு. பகுவது உறுப்புகள் டேஷ் வகைப்படும், 6 வகைப்படும். டேஷ் பெயர் என்ன, உன் பெயர் என்ன, உன்னுங்கிறதா இங்கே சரியான விடை. தீ என்ற சொல்லோட ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க, அதுக்கு நெருப்பு. அடுத்து பாருங்கள், பூட்டு நகரம் என அழைக்கப்படுவது திண்டுக்கல். அடுத்து, வித்து என்பதன் பொருள் விதை. இடி டேஷ்
மழை வந்தது, இடியுடன் மழை வந்தது, உடன்றதான் இங்கே சரியான விடை. அடுத்து பாருங்கள், தென்றல் வீசியது, இந்த இன்னும் தான் வரணும், இந்த சி தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், நானிலம் சொல்ல பிரித்து எழுதுங்க. 4 கூட்டல் நிலம் நானிலம், பி தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், நீ ஊருக்கு சென்றாய், சென்றாய் தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், சீலை என்பதன் பொருள் உடவை, சி இதுக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, முதுமொழி, ஏ இதுக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், திருநெல்வேலி டேஷ் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது, தாமிரபரணி ஆற்றங்கரையில். பாருங்கள், வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர், அறுவடை செய்வர். நிலையான செல்வம் ஊக்கம். பெருமை கூட்டல் வானம், இதை சேர்த்து எழுத சொல்கிறாங்க, பெருவானம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் பி பார்க்க போகிறோம். பியில் ஜிகே கொஷின் இருக்குது, வாங்க பார்க்கலாம். கால்சியம் டேஷ் வகை உதாரணம் ஆகும். அடுத்து நம்ம பார்ட் பி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கால்சியம் டேஷ் வகை உதாரணம் ஆகும். எதுனா தாது உப்புக்கள். காசநோய் உருவாக காரணமான நுண்ணுயிரி எதுன்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியா. முதலுதவி என்பதன் நோக்கம் வலி நிவாரணம். நமது உடலில் தசைகளில் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது, புரதம் தேவைப்படுது. புவிப்பரப்பு டேஷ் நீரால் மூடப்பட்டுள்ளது. 70%, 71% புக்கில் கொடுத்துருக்காங்க, 72 போட்டிருக்காங்க, 71 போட்டிருக்காங்க. இதுவும் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அடுத்த பிறகு, கொழுப்பு என்பது டேஷ் தரும் ஓர் உணவு, ஆற்றல் தரும் உணவு. மேக்ஸ் பாருங்கள், இதுக்கு சி தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், சித்ரா என்பவர் தன்னிடம் 150 ரூபா வச்சுருக்காங்க. 250 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியுடன் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதிலேருந்து இதை நம்ம கழிச்சோம்னா எவ்வளோ தொகை வேணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது டி தான் ஆன்சர், இருக்குது 75. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நீரை மாசுபடுத்தும் காரணி எதுனா ஈயம். நீராவி நீராக மாறும் நிகழ்வு ஆவி சுருங்குதல் என்று சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பனிக்கட்டி என்பது நீரின் டேஷ் நிலை ஆகும், திண்ம நிலை. கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு எதுனா ஸ்குவாஷ் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது எப்போதுனா ஓடும்போது. புகழ்பெற்ற விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்கப்படும் துறை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறை கொடுக்குறாங்க. பின்வரும் ஒன்று உலக சுகாதார நிறுவனத்தை குறிப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா WHO. குளிர்காலத்தில் வளர்க்கப்படும் பயிர்கள் டேஷ் எனப்படும், ராபி பயிர்கள் தான் குளிர்காலத்தில் வளர்க்கப்படும் பயிர்கள். பாருங்க, மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் விதைத்தல். தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்தது, மனதிற்கும், சி ஆன்சர். வெங்காயம் மற்றும் பூண்டு டேஷுக்கு உதாரணம் குமிழம், ஏதான் இதுக்கான சரியான விடை. அடுத்து ஒரு மேக்ஸ் கொஸ்டின், இதுக்கு பி கொடுத்துருக்காங்க ஆன்சர், -35/24, இது இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. 5 நாட்களில், டி தான் இதுக்கான சரியான விடை. டேஷ் முன்னும் பின்னும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும், உணவு உண்பதற்கு. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் இதயம் தொடர்புடைய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம். அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு 1 தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், விகிதம் கேட்டிருக்காங்க, இதுக்கு 2:1, இதுதான் சரியான விடை. அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கான சரியான விடை 1. அடுத்து பாருங்கள், பூச்சிகள் பரவுதலை தடுக்க பயன்படும் காய்ந்த இலைகள் எதுன்னு கேட்டால் வேம்பு. சராசரி மாணவனின் நுண்ணறிவு கேட்டிருக்காங்க, 90லேருந்து 109 சரியான விடை. டேஷ் ஒரு எண்ணெய் வித்திற்கு எடுத்துக்காட்டாகும், எள்ளு எண்ணெய் வித்திற்கு எடுத்துக்காட்டு. இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் 100% எழுத்தறிவு இலக்கை அடைந்துள்ளதுன்னா கேரளா மாநிலம். அமெரிக்காவை கண்டறிந்தவர் யாருன்னா கொலம்பஸ். அடுத்து பாருங்கள், ரோபோட் என்பது என்ன? மனிதனை போல் உருவம் கொண்டு கட்டளைக்கேற்றவாறு செயல்படும் ஒரு இயந்திரம் தான் ரோபோட். தூய நீரின் கொதிநிலை கேட்டிருக்காங்க, 100 டிகிரி செல்சியஸ். அடுத்து பாருங்கள், H2O என்பது எதன் மூலக்கூறு வாய்ப்பாடுனா நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு. அடுத்து மாலைக்கண் நோய் எந்த விட்டமின் குறைபாட்டால் உண்டாகிறது? விட்டமின் ஏ குறைபாட்டினால்.
உலர்பனி டேஷாக பயன்படுகிறது, CO2வாக பயன்படுது. அதுக்கு பிறகு பல் பராமரிப்பு என்பது தனிநபர் டேஷ் முக்கிய அம்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆரோக்கியத்தின் அப்படிங்கிறத சி தான் இதுக்கான சரியான விடை. 30 கிலோகிராம் மற்றும் 43 கிராமுக்கு சமமான தசம எண் கேட்டிருக்காங்க. அதுக்கான சரியான விடை சி, 30.043. அடுத்து பாருங்க, இந்த சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க, இதுக்கு வந்து டி தான் ஆன்சர், 3.049 தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, மதிப்பு காண்க, இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இதை பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கான சரியான விடை, -625 தான் இதுக்கான சரியான விடை. நமது உடலை கட்டமைக்க உதவும் சத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன். உடலில் சத்துக்கள் குறையும் போது டேஷ் உண்டாகும், சத்து பற்றாக்குறை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நார் சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா சிறுதானியங்கள். நமது தேசிய கொடியில் முதலாவதாக இடம்பெறும் வண்ணம் காவி. அது பாருங்க, பாரத பிரதமரை கொண்ட LTTEயை சேர்ந்த வெடிகுண்டு மனிதன் கொன்றது யாரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி. பி தான் இதுக்கான சரியான விடை. இது பாருங்க, இந்தியாவில் எந்த இடத்தில் பணம் அச்சடிக்கப்படுகிறது? நாசிக். துரோணாச்சாரியா விருது வழங்கப்படுவது எதற்குன்னு கேட்டிங்கன்னா விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு இந்த விருது வழங்குறாங்க. இது பாருங்க, மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். இயற்கை வாயுவில் பெரும்பாலான பகுதிப் பொருட்கள் டேஷ் மீத்தேன். நவீன நீர்ப்பாசன முறைகளில் ஒன்று தெளிப்பு நீர்ப்பாசனம். அவ்வளோதான், நம்ம 100 கொஸ்டினும் பார்த்துட்டோம். நன்றி.